இரண்டாவது சுற்றுல நாம நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணத்தினுடைய வாகனம் இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த வாகனத்தின் மூலமா மக்களை நிறைய இடங்களை சந்திச்சிருக்கோம். மக்கள் சில கேள்விகளை இங்க இருக்கக்கூடிய தலைவர்களும் வைக்க சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு சில கேள்விகளை மட்டும் வைக்கலான் இருக்கேன். முதலில் திராவிட முன்னேற்ற கழகம் எதற்கும் அஞ்சாத நம்முடைய அண்ணன் சந்திரகுமார் அவர்களிடம் சில கேள்விகள். அண்ணா, இப்ப என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, 2021 அதாவது இப்போதைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் நம்முடைய ஈரோடு மாவட்டத்துக்கு 2 இடங்கள்ல 2 வெவ்வேறு தேதிகளில் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய 8 தொகுதிகளுக்கும் சில கோரிக்கைகளை முன் வச்சாங்க. அந்த கோரிக்கைகள்லாம் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில நிறைவேற்றப்பட்டிருக்கான்னு ஒரு சில திட்டம் மட்டும் கேட்கிறேன், அதை மட்டும் சொல்லுங்க. முதல்ல என்ன அப்படின்னா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு 2021 மார்ச் மாசத்துல வச்ச கோரிக்கை இது. நான் வந்தா ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செஞ்சு தரேன் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னது. ஈரோட்டுல அரசு பல்கலைக்கழகம் உருவாக்கப்படும், வந்துருச்சா? நிச்சயமாக அவர் சொல்லியிருக்கார், இல்லைன்னு மறுக்கல. அதுல ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். ஈரோடு சிக்கைய நாயக்கர் கல்லூரி இருந்தது. அந்த கல்லூரியுடைய நிர்வாகம் அந்த கல்லூரியை எங்களால நடத்த இயலாது, அரசு எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த கல்லூரியை அரசு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒன்றிய அரசுக்கு சென்று அங்கே இருந்து குடியரசுத் தலைவரிடத்தில் சென்று அவருடைய ஒப்புதலை பெற்று வர வேண்டும். அந்த ஒப்புதலை பெறுவதற்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அனுப்பினோம். அனுப்பிய பிறகு 3.5 ஆண்டுகள் கழித்து தான் அதற்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டது. அந்த ஒப்புதல் கொடுத்ததற்கு பிறகு இப்பொழுது அதனுடைய பணிகள் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது கூட அங்கே விளையாட்டு மைதானம், IAS IPS படிக்கின்ற அதாவது தேர்வு பணிகள், குடிமை IAS IPS தேர்வுக்காக பயிற்சி மையம், அதே போல அதற்கான லைப்ரரி, இதையெல்லாம் இப்பொழுதுதான் வந்து ஒரு 11 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதற்கான பூஜை அடிக்கல் நாட்டு விழா துவங்கி அந்த பணி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. மைதானம் அங்கே, அதாவது விளையாட்டு மைதானம் ஒண்ணு அங்க செஞ்சிருக்கோம். இல்லனா அதெல்லாம் நல்லா செஞ்சிருக்கீங்க, அதெல்லாம் ஓகே. நான் கேக்குது யுனிவர்சிட்டி, ஈரோட்ல யுனிவர்சிட்டி கொண்டு வரணும் சொன்னீங்க, செஞ்சீங்களா? அதுதான் சொல்றோம், அததான் நான் சொல்ல வர்றேன். அந்த பணிகள் முடிந்ததற்கு பிறகு ஈரோடு கல்லூரி அதாவது ஒரு பல்கலைக்கழகம் என்று சொன்னால் இத்தனை ஏக்கர் இடம் வேணும்லாம் இருக்குங்க. அதை மனதிலே வைத்துதான் அதை பல்கலைக்கழக உறுதி கொடுக்கும் போது தெரிஞ்சிருக்கும். அதுதான் சார், ஏக்கர் இடம் வேணும், ஒரே இடத்துல கொண்டு வர பொருள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரே நிமிஷம் அதைத்தான் பல்கலைக்கழகமாக கொண்டு வருவதற்காகத்தான் அந்த வாக்குறுதியை கொடுக்கப்பட்டது. ஆனால் 3.5 ஆண்டு காலம் அங்கே தூங்கிவிட்டது. ஒன்றிய அரசுல தட்டி கேட்டு அதை வந்து தட்டி கேட்டாலும் அதை அனுப்பல. கைட்லைன் கொடுத்திருக்கணும்ல, மத்திய அரசுடைய அனுமதி கிடைக்கல, பல்கலைக்கழகம் கொண்டு வருவோம் நீ சொல்லிருக்கணும்ல. ஒரு விஷயம், அப்ப இதுவரைக்கும் மத்திய அரசுடைய திட்டங்களை எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது அதற்கான எல்லா வேலையும் மாநில அரசு தான் செஞ்சு கொடுக்குது. அதனால வந்து இது மத்திய அரசுடைய திட்டம், மாநில அரசு வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு இந்த ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஏதாவது போட்டிருக்காங்களா? அரசியல்லையோ இதெல்லாம் செய்ய முடியாது. 3 வருஷம் 3.5 ஆண்டு காலம் ஒன்றிய அரசுல அந்த கோப்பு தேங்கியதாலே பல்கலைக்கழகத்தை உருவாக்க முடியவில்லை. நிச்சயமாக 2006 ஸ்டாலின் தொடர்வார், தமிழ்நாடு வெல்லும், மீண்டும் ஈரோட்டில் அரசு பல்கலைக்கழகம் நிச்சயமாக உருவாக்கப்படும். கும்பகோணத்துல ஒரு பல்கலைக்கழகம் தொடங்கப்படும் சட்டமன்றத்தில் நம்ம அறிவிச்சிருக்கோம். அந்த மாதிரி ஈரோட்டில் அறிவிச்சிருக்கோம். அதுதான் சொல்றேன், கும்பகோணத்தில் கலைஞர் பெயரில், முத்தமிழர் கலைஞர் பெயரில் அறிவிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திற்கு இதுவரையிலும் ஒப்புதல் கொடுக்கவில்லை ஆளுநர். இதுவரையில் ஒப்புதல் கொடுக்காமல் சார் நாங்க முயற்சி எடுக்கிறோம். அதற்கு அந்த முயற்சிக்கு ஒன்றிய அரசு முட்டுக்கட்டை போடுகிறது. இதை எதிர்த்து நாங்க போராடிட்டு இருக்கிறோம், தொடர்ந்து போராடுகிறோம். உச்சநீதிமன்றம் வரைக்கும் போறோம். உச்சநீதிமன்றம் தலையில கொட்டு வைக்கிறது, திருந்திய பாடில்லை. மக்களிடத்தில் மீண்டும் முறையிடுகிறோம். சரி, ஓகே, கேள்வி வச்சுட்டோம், நீங்க பதில் சொல்லிட்டீங்க. அடுத்த சில கேள்விகள் மட்டும் வேகமா கேட்டுறேன். ஈரோடு மாவட்டத்தில் சட்டக்கல்லூரி கொண்டு வரப்படும், வேளாண்மை கல்லூரி கொண்டு வரப்படும், இந்திய தொழில்நுட்ப அறிவியல் பல்கலைக்கழகம் உருவாக்கப்படும். இந்த 3ம் அதான் சார், அந்த பல்கலைக்கழகத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அது வேற பல்கலைக்கழகம், அது அரசு பல்கலைக்கழகம், இது இந்திய தொழில்நுட்ப அறிவியல் பல்கலைக்கழகம். இல்ல சார், ஒரு நிமிஷம். அதாவது ஒரு மாவட்டத்தில் நீங்க ஒரு பல்கலைக்கழகம் தான், அதை கூட விட்டுறலாம். சட்டக்கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, சட்டக்கல்லூரி இப்பொழுது அதாவது ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சட்டக்கல்லூரி தான். ஆல்ரெடி இவங்க ஆட்சியில் இருந்து போகின்ற பொழுது ஒரு கல்லூரிக்கு அனுமதி கொடுத்து விட்டு அந்த கல்லூரி இப்பொழுது ஈரோட்டுக்குள்ளே வந்து விட்டது. அதனால இன்னொரு சட்டக்கல்லூரி கொண்டு வர முடியாது. அதே போன்று கோயமுத்தூரிலே வேளாண் கல்லூரியை, பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்து வேளாண் கல்லூரியை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்திருக்காரு. அதனால அதே போன்று இந்த அதற்கான அதான் சொல்ல பாருங்க, அந்த சிக்கைய நாயக்கர் கல்லூரி பிரச்சனை தான் எல்லாமே நிக்குது. அந்த கல்லூரி மட்டும் சரியான நேரத்துக்கு வந்திருந்தா அந்த இடத்துல தான் ஒவ்வொன்றா கொண்டு வர முடியும். அங்கதான் இடம்,
அதுலதான் கொண்டு வர போறோம். அதுல கொண்டு வருவதற்காகத்தான் அந்த வாக்குறுதி யூனிவர்சிட்டியும் கொண்டு வர போறோம், சார், அங்கதான் சட்ட கல்லூரியும் கொண்டு வர போறோம், அங்கதான் வேளாண்மை கல்லூரியும் கொண்டு வர சட்ட கல்லூரி இல்ல, சட்டக்கல்லூரி அங்கே கிடையாதுங்க. சட்டக்கல்லூரி பெருந்துறைக்கு அருகில் இருக்கின்ற வேறு இடத்துல தனியார் சட்டக்கல்லூரி வந்துருச்சு. தனியார் சட்டக்கல்லூரி அந்த இடத்துல இருக்கும் பொழுது இன்னொரு அரசு கல்லூரியை கொண்டு வர முடியாது, சட்டத்தில் இடமில்லை. நம்ம வாக்குறுதி கொடுத்தது இல்ல, ஆமா சார், அதுக்கு சார் வாக்குறுதி கொடுக்கும்போது தெரியல அங்க தனியார் கல்லூரி இருக்குன்னு 2021 முன்னாடியே இருக்கு. இல்ல, அதுதான் சொல்றேன். தேர்தல் வாக்குறுதி கொடுக்கின்ற பொழுது சட்டக்கல்லூரி ஈரோட்டிலே இல்லை. இல்ல தனியார் கல்லூரி இல்ல இல்ல, ஆமா சார், சட்டக்கல்லூரி இல்லை. தேர்தல் வாக்குறுதிக்கு பிறகு சார் நாங்க 8 கல்லூரிக்கு அனுமதி கொடுத்தோம். 1 தனியார் பள்ளி கல்லூரி, மீதி 7 எங்க ஆட்சியில, மீதி 7 வந்து அரசு சட்டக்கல்லூரி. ஆனால் அதிமுக ஆட்சியில அவங்க வந்து சட்டக்கல்லூரி கொண்டு வராங்க. என்னன்னா ஒரு சட்டக்கல்லூரி கூட அரசு சட்டக்கல்லூரி இல்ல, அனைத்தும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்தாங்க. அதனால நாங்க தேர்தல் அறிக்கை கொடுக்கின்ற பொழுது சட்டக்கல்லூரி ஈரோட்டில் இல்லை, ஈரோடு மாவட்டத்தில் இல்ல. ஆனால் தேர்தல் அறிக்கைக்கு பிறகு ஆட்சி முடிவுறும் தருவாயில தனியார் கல்லூரிக்கு அனுமதி கொடுத்து விட்டு வெளியேறிவிட்டார்.